நாங்கள் இனிமே ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிலாம் பேச விரும்பலப்பா, நாங்கள் ரஷ்யாவின் போரை பற்றி மட்டுமே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய ஊடகங்கள் ஒரு ஊம குத்தை ரஷ்யாவுக்கு குத்தியிருக்காங்க. அது ஏன் ஊம குத்துன்னு சொன்னால், இப்போ போர் ரஷ்யாவுக்குள்ளே தான் இருக்குது. குறிப்பாக பெல்கரோட் பகுதியில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான உக்ரைனிய இராணுவ வீரர்கள் கர்ஸ்க்கு பக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும், புட்டின் அவர்கள் ரொம்ப கோபமாக இருக்கார், அங்கிருந்து வெளியேறக்கூடிய மக்களுக்கு 10,000 ரூபிள்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த செய்தி, இது எல்லாமே பார்க்கும்போது ரஷ்யா எங்கேயோ கோட்டையை விட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க கோட்டையை விட்ட இடத்துல கோட்டையை அமைச்சிருக்காங்க உக்ரைன். ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு. ஆனால் இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதி, இல்லாட்டி கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யாவுக்கு முக்கியமானதா என்று கேட்டால் ஆப்வியஸ்லி 1943 த கர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு வார் நடந்துச்சு தெரியுமா? அந்த வார் தான் சோவியத் யூனியன் ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் நம்பினதுக்கான மெயின் ரீசன். அப்போ இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதி எப்போதுமே ரஷ்யாவுக்கானாலும் சரி, இல்லாட்டி சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருந்த போதுமானாலும் சரி, அவங்களுடைய ஸ்ட்ராங்னஸை காண்பிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த யுத்தம் எப்படியாக இருந்தது, இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பேட்டில் ஆஃப் கர்ஸ்க். இந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறது ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1943 வருடம் நடக்கக்கூடியது. இது எப்போ நடக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக வேர்ல்டு வார் 2. இந்த வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே சோவியத் யூனியன் ரஷ்யாவை அடிச்சே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புடன் செயல்படுறாங்க. அப்போது த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது பெருவாரியாக நடக்குது. அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய படையும் அந்த பக்கமாக ஜெர்மனியினுடைய படையும். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் லார்ஜஸ்ட் டேங்க் பேட்டில் நடந்தது இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பேட்டில் தான். லார்ஜஸ்ட் டேங்க் பேட்டிலா? எத்தனை டேங்கு நாங்கள் பீரங்கிகள் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் சுமார் 3000 பீரங்கிகள் ஒரே இடத்துல நின்று சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நம்பி தான் ஆக வேண்டும். அப்போ 3000 டேங்க்ஸ், லார்ஜஸ்ட் டேங்க் பேட்டில் வார் அப்படிலாம் சொல்கிற இந்த கர்ஸ்க் ரீஜனை யார் பிடிக்கிறாங்க? சோவியத் யூனியன் ரஷ்யா. ஜெர்மனியினுடைய அந்த படையோலத்தை எல்லாமே அடித்து நொறுக்கி நாங்கள் தான்டா இந்த கர்ஸ்கனுடைய ராஜா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜெர்மனியால் மீண்டு வரவே முடியலை. ஏன்னா கர்ஸ்க் அப்படிங்கிற ரீஜன் சாதாரண ஒரு ரீஜன் கிடையாது. அவ்வளவு மினரல்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு இடம் தான் இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதி. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறது இந்த கர்ஸ்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் அப்படிங்கிறதும் இந்த கர்ஸ்க் ரீஜன் தான். அதே மாதிரி மாஸ்கோவையும் காக்கசஸையும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பகுதி. இந்த இடத்துல தான் பேட்டில் அப்படிங்கிறது இப்போ நடக்குது. ஓகே, உக்ரைனுடைய இராணுவம் வந்துருச்சு உள்ளக்க, நிறைய பேர் இராணுவ வீரர்கள், ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை சிறைப்பிடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 12 கோலம் ஆட்களை, ரஷ்ய இராணுவ வீரர்களை 12 வண்டிகள்லாம் அங்கே அனுப்பி விடுறாங்க. எங்கே இருந்தவங்க? இவங்கெல்லாம் கர்கிவ் ரீஜன்லாம் பக்கம் இருந்தவங்க. இப்போதைக்கு அது வேணாம், நேராக இங்கே வாங்க, கர்ஸ்க் ரீஜனுக்கு போங்க, பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் மீது மறுபடியும் உக்ரைன் பெரிய தாக்குதலை நடத்தி அந்த வாகனங்கள் எல்லாமே தீக்கரையாக்கப்படுகிறது. அங்கிருந்த இராணுவ வீரர்களும் கொல்லப்படுகிறார்கள். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 700 உக்ரைன் இராணுவ வீரர்களை கொண்டுட்டோம். உக்ரைன் சொல்கிறாங்க நாங்கள் 1000க்கும் அதிகமான ரஷ்ய இராணுவ வீரர்களை உண்டு இல்லைன்னு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா மறுபடியும் இவங்க இந்த காலம் ஆஃப் இராணுவ வீரர்களை அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இன்றைக்கி ஒரு 16 வண்டியில் இராணுவ வீரர்களை வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க ரஷ்யா. என்னப்பா வரிசையாக வண்டி போகுது, வரிசையாக போகிற வண்டி அவன் பிடிச்சி அடித்து ட்ரோனை வச்சு தாக்கி அழிச்சிட்டு இருக்கான், இதுவரையும் ரஷ்யா எந்த பாடத்தையும் படிக்கவில்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்க அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ ரஷ்யா இதில் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு இடத்தில் சில விஷயங்களை இழந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது புட்டின் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாமா அப்படின்னு கேட்கப்படுது. ஏன்னா 10,000 இராணுவ வீரர்கள், உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் இப்போ ரஷ்ய நாட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பிரசிடெண்டால் எப்படி நம்ப முடியும்? அதுவும் அவர் ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாக வேலை பார்த்தவர், இவ்வளோ சீக்கிரட்டாக உக்ரைன் காய் நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதே அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 3 பெட்டாலியன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்கலாம். ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸில் 2000லேருந்து 3000 இராணுவ வீரர்கள் இருந்திருக்கலாம். அப்படி 9000லேருந்து 10,000 இராணுவ வீரர்கள் தான் இப்போ கர்ஸ்க் ரீஜனை ஒட்டுமொத்தமாக என்சர்க்கிள் பண்ணிட்டு இருக்காங்க என்பது தான் கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல்.
10,000 ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள பெல்கிரோட் பகுதியில் புதுசாக ஒரு படை உருவாகி வருகிறது. அது முழுவதுமாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் படை, ரஷ்யாவினுடைய உள்நாட்டிலேயே சில நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய படை அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு அடுத்த தலைவலி பெல்கிரோட் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கான்வாய் அழிச்சிட்டோம், இன்னொரு கான்வாய் ரஷ்யாவினுடைய கான்வாய் வந்துட்டு இருக்கு, அதையும் நாங்கள் அழிச்சிருவோம், எதுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், இது எங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாளில் இந்த யுத்தம் அப்படிங்கிறது தலைகீழாக மாறிடுச்சு. அந்த பக்கமாக இருக்க வேண்டிய உக்ரைன் இந்த பக்கமாக அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த பக்கமாக அடிக்க வேண்டிய ரஷ்யா இந்த பக்கமாக தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யாவால் தடுக்க முடிகிறதா அப்படின்னு கேட்டால் இதுவரையிலும் ஒரு 7 முறையிலேருந்து 8 முறை சொல்லியிருப்பாங்க, நாங்கள் உக்ரைனுடைய அந்த மூவை தடுத்துட்டோம், உக்ரைனை முன்னேற விடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போதும் உக்ரைனுடைய இராணுவம் முன்னேறி வருகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. மேப் வழியால் நம்ம பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் தெரியுது. கேஸ்க்குலேருந்து எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு எப்படி வழித்தடம் இருந்தது, உள்ளே வந்தவங்க எப்படி பிரிந்து போனார்கள், பிரிந்து போனவங்க எந்தெந்த முக்கியமான இடங்களை பிடித்தெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உக்ரைன் சரியாக திட்டமிட்டு ரஷ்யாவினுடைய இராணுவ உபகரணங்கள், இராணுவ ஆயுதங்கள் எல்லாமே இப்போ யார் கையில் இருக்குது? உக்ரைன் கையில் மாட்டிக்கிச்சு. அதெல்லாம் வச்சு செல்ஃபி எடுத்து உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் இதை கொண்டாடி வராங்க. ரஷ்யாவினுடைய ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போது ஹைமார்ஸால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹைமார்ஸால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்றத விட ஹைமார்ஸனுடைய மியூனிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மியூனிஷன்லாம் அங்கே போட்டு அப்படியே சுக்குநூறாக ரஷ்யாவை பதற வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ட்ரோனை வச்சு மனிதர்களை அழித்தார்கள், ட்ரோனை வச்சு நிறைய அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சாங்க, ஆயில் டிப்போட் அப்படிங்கிறதெல்லாம் அழிச்சாங்க. ஆனால் ஒரு ட்ரோனை வச்சு ஹெலிகாப்டரை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத செய்து காண்பித்திருக்கிறது உக்ரைன். 2வது ஹெலிகாப்டரையும் ரஷ்யா இழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ ட்ரோன் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த ட்ரோனை வச்சு ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே ட்ரோனை வச்சு ஏன் நாளடைவில் ஃபைட்டர் ஜெட்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்த முடியாது? அவங்களுடைய வான்பரப்பில் வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட்லேருந்து எல்லாத்தையுமே ஓகே ரொம்ப ஸ்பீடாக இருக்குப்பா, ட்ரோன் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொன்னால் கூட ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஒரு 100 ட்ரோன்ஸ் ஒன்றா அனுப்பப்படுது. ஒவ்வொரு ட்ரோனுக்கு இடையில் ஒரு 2 இல்லாட்டி ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு ட்ரோன் அந்த ட்ரோன் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 ட்ரோன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 100 கிலோமீட்டர் பரப்பளவு. அந்த 100 கிலோமீட்டர் ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ட்ரோன் கம்யூனிகேட் பண்ணிடும். அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதை அவங்க சேட்டலைட் வழியாக இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் தானே விக்கி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நேரடியாக நடக்குமா அப்படின்னு பார்த்தா சார் ட்ரோன் யுத்தம் நம்ம கைமீறி போயிட்டுருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி சீனா ஒரு ட்ரோனை உருவாக்குறாங்க, அண்டர் வாட்டரில் போயிட்டுருக்கு, திடீர்னு மேலெலும்பி பறந்து அப்படியே வானத்தில் சர்றனி போகுது. என்னையா இது, நிலத்திலையும் நீரிலையும் வாழக்கூடிய மிருகங்களை பார்த்துருக்கோம், ட்ரோனை இப்போ தானேயா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த ட்ரோன் ஸ்வாம் ட்ரோன்ஸாக மாறும்போது, அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது, அதனுடைய ஒரு நெட்வொர்க் வரும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ்லாம் அழிப்பதற்கான அடுத்தடுத்த எக்யூப்மெண்ட்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நாட் ஒன்லி அவர்ஸ், எல்லா நாடுகளுடைய விஞ்ஞானிகளும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிரிகேட் அப்படிங்கிறவங்க, இப்போதைக்கு உக்ரைனில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரிகேட் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போது ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிகேட்ஸ் அப்படின்னும், டோட்டலாக இந்த பிரிகேட்ஸில் ஒரு 3000 நபர்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களும் தீரமிக்க ரஷ்யாவை எதிர்த்து அவங்களுடைய நாட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பிக்கஸ்ட் ட்விஸ்ட் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே இறங்கி அடிக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இது நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளால் நம்பாமலையும் இருக்க முடியலை. ரஷ்யாவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்போ அங்கே பாருங்கள் எங்களுடைய படை அப்படியே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் லைவ் ஃபுட்டேஜாக எடுத்து இவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய ஆசையின் அடிப்படையில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டார். தேங்க்யூ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அங்கே பக்கமாக அந்த கோஆர்டினேட்லாம் எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துகிறாங்க. அத்தனை வண்டிகளும் நாசமாகிவிட்டது. இதை தான் ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் சொன்னாங்க, தயவு செஞ்சு ஈரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மிசைல்ஸ்லாம் அனுப்பும்போது இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது நிறைய பேர் ஃபோனில் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்காதீங்க, நம்ம எதிரிக்கு தெரிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஜேர்னலிஸ்ட் லைவாக எங்களுடைய ஆயுதங்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல, இந்த வருதா வச்சுட்டோம் உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஆயுதங்களையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது புட்டின் அவர்களுக்கு ஒரு பிளாக் மார்க். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது கருப்பு தினம் அப்படின்னு சொல்கிறத விட 2 தினங்களாக ரஷ்யாவால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உக்ரைனுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. இதையும் தாண்டி அடுத்தடுத்த இடங்களில் ரஷ்யாவுக்கான இன்வேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவால் சமாளிக்க முடியுமா? ரஷ்யா என்ன செய்வாங்க? கடைசி அணு ஆயுதத்தை வீசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டைலாக் இன்னும் வரலையே. ஒருவேளை அந்த டைலாக் வந்தது என்றால் அடுத்ததாக என்ன நடக்கும், உலக நாடுகள் எப்படி முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.
ஸோ இந்த அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.